முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கோட்டாவின் சகோதரருமான பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய வேண்டும், கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் கடும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மிக விரைவிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெசில் ராஜபக்சவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளையும் இப்போது துரிதமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் போலீஸ் திணைக்களம். அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதிலே சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் தொடர்பும், அவர்களோடு ஜமீல் என்ற குண்டு தாக்குதல் நடத்திய நபருக்கு இருந்த தொடர்பும், சைனி மௌலவியோடு இருந்த தொடர்பும் என்ற அடிப்படையிலே பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் இவை அத்தனையையும் நீதிமன்றத்திலே இப்போது ஆதாரமாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த சட்டமா அதிபர் திணைக்களம். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த பெசில் ராஜபக்ச பல நாட்களாகவே இலங்கைக்குள்ளே இல்லை. அவர் அதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவி ஏற்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அல்லது நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார் இந்த பெசில் ராஜபக்ச என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய மகன் பிராமகன் இந்த நாமல் ராஜபக்சவுக்காக தேர்தலிலே பல உதவிகளை செய்து கொடுத்துவிட்டு தேர்தலிலே படுதோல்வி அடைந்தவுடன் அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார் இந்த பெசில் ராஜபக்ச. அதன் பின்னர் ஒரு வழக்குக்கு வரும்படி பெசில் ராஜபக்ச சொல்லப்பட்டிருந்தார். ஆனால் அந்த வழக்குக்கு வருவதற்கு தான் விமான டிக்கெட்டுகளை எல்லாம் எடுத்துவிட்டு தயாராகி விமானத்திற்கு புறப்படுகின்ற போது ஒரு கதிரையிலே அமர்ந்தாராம். அந்த கதிரையிலே இருந்து கீழே விழுந்ததனால் இடுப்பெலும்பு உடைந்து விட்டது. இதனால் இன்றளவும் இலங்கைக்குள்ளே வர முடியாதாம். அதாவது 6 மாதங்கள் வரையிலே அவரை ஓய்விலே இருக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னாராம். 6 மாதங்கள் கடந்து ஒரு வருடங்களும் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரையிலே அவர் இந்த வழக்கிலே முன்னிலையாகவில்லை. மீண்டும் ஒரு வழக்கு, குறிப்பாக மாத்தறை மாவட்டத்தினுடைய பிரவுன் ஹேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே தென்னந்தோப்பு காணி 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு காணி தொடர்பாக அதிலே மோசடியான முறையிலே தரகர் ஒருவரினூடாக அந்த காணியை பெசில் ராஜபக்ச பெற்றிருக்கின்றார். அது மோசடியான முறையிலே அந்த காணி பெறப்பட்டிருக்கின்றது, பணமும் மோசடி பணம் தான் என்ற அடிப்படையிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு அது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட போது அதனுடைய பிரதிவாதியாக பெசில் ராஜபக்ச பெயரிடப்பட்டிருந்தார். இவர் பல காலமாகவே அந்த வழக்குக்கு முன்னிலையாகாமல் தவிர்த்து வந்திருக்கின்றாராம். ஒரு வருடங்களுக்கு மேலாக. இன்றைய தினமும் 22ஆம் தேதி இன்றைய தினமும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெசில் ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணி கூறியிருக்கின்றார், இன்னும் அவருக்கு உடல்நிலை சுகம் இல்லை, அதாவது உடல்நிலை சரியாகவில்லை, இதனால் தான் இந்த வழக்குகளிலே அவர் முன்னிலையாக முடியாமல் இருக்கின்றது என்று ஒரு சப்பை கட்டியிருக்கின்றார். கடும் கோபம் கொண்ட நீதவான் சொல்லியிருக்கின்றார், இந்த இவ்வளவு காலம் அவருக்கு உடல் சரியில்லை அல்லது உடல்நிலை சரியாகவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அவர் நாட்டுக்குள்ளே இல்லை என்பது மிக முக்கியமான விடயம். சிவப்பு பிடியாணையின் அடிப்படையிலே சர்வதேச போலீசாருடைய உதவியோடு அவரை கொண்டு வரப் போகின்றார்களா அல்லது பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக இந்த ரொஹான் ஒலுகல எப்படி இந்த செவ்வந்தி பத்மே போன்றவர்களை கைது செய்வதற்கு ஒரு மறைமுகமான திட்டம் ஒன்றை செய்தார்களோ அப்படியான ஒரு திட்டத்தை அமெரிக்காவுக்கு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இங்கே செய்தது போன்று மலேசியாவிலே செய்தது, நேபாளத்திலே செய்தது போன்று அமெரிக்காவிலே அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறையோடு அல்லது அமெரிக்காவுடைய போலீசாரோடு இணைந்து அவரை கைது செய்யலாம். ஆனால் அவர் அங்கே தஞ்சம் புகுந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமையோடு இருக்கின்ற போது அவரை கைது செய்ய முடியுமா என்பதும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. எனவே பெசில் ராஜபக்சவை எப்படியாவது நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்ற, மிக விரைவில் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இது தொடர்பாகவும் இப்போது பெரும் சலசலப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி பெசில் ராஜபக்ச இலங்கைக்குள்ளே வந்தால் கைது செய்யப்படுகின்ற 2வது ராஜபக்ச, 2 என்று சொல்ல முடியாது, 3வது ராஜபக்ச. காரணம், முதலாவது ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார், அவர் பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டு விட்டார் விசாரணைகளின் பின்னர். அடுத்ததாக சமல் ராஜபக்சவுடைய மகன் சசீந்திர ராஜபக்ச. இந்த சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு 2-3 மாதங்கள் வரையிலே சிறை வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். 3வதாக அப்படி இலங்கைக்குள்ளே வந்தால் கைது செய்யப்பட போவது இந்த பெசில் ராஜபக்ச தான். இன்னொரு சமல் ராஜபக்சவுடைய இளைய மகனையும் கைது செய்வதற்கு தேடி வருகின்றார்கள். இளைய மகனும் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உயிரிழந்த கபில சந்திரசேன அவரோடு தொடர்பிலே இருந்தார் அல்லது அவரோடு ஏற்பட்ட அந்த வழக்குகள் சார்ந்தும் சமல் ராஜபக்சவனுடைய, அதாவது மஹிந்தனுடைய மூத்த அண்ணன் சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவையும்
கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவரும் தலைமறைவாக இருக்கின்றார். எனவே இப்படி பெசில் சமீந்திர என்று கொண்டு வந்தால் மொத்தமாக 4 ராஜபக்சக்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வரும். எனவே பெசில் ராஜபக்சவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சாத்தியப்படுமா என்றால் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவராக முன்வர வேண்டும், முன்வந்து நீதிமன்றத்திலே அவர் முன்னிலையாக வேண்டும். முன்னிலையாகனால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இது சாத்தியப்படுமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் விமல் வீரவம்சவை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். ஆனால் இது தொடர்பாக எந்த செய்திகளும் வெளியாகவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். விமல் வீரவம்ச எங்கும், அதாவது விசாரணைக்கு சாட்சியம் அல்லது தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு செல்லவில்லை என்பதுதான் இதிலிருந்து புலப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே இன்று வராவிட்டால் 26ஆம் தேதி நீதிமன்றத்தினூடாக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் விமல் வீரவம்சவுக்கு என்பது சிஐடி கொடுத்த உத்தரவு. ஆனால் இன்று செல்லவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை. மேலும் இந்த சுரேஷ் சாலே தொடர்பாக பல ஆதாரங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை எடுக்கின்ற போது, புலனாய்வு செய்திகளை எடுக்கின்ற போது அநேகமாக சுரேஷ் சாலே, பிள்ளையான் அவர்களோடு சேர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்கள் தான் தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான சாட்சியங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்து விட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் 80% நெருங்கிவிட்டார்கள் இந்த அரசாங்கம் அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நெருங்கிவிட்டார்கள் என்பது இதிலிருந்து வெளிப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது. அதிலே ஒரு அங்கம் தான் அசாத் மௌலானா, பிரான்சிலே இருக்கின்ற அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே. காரணம், அசாத் மௌலானாவும் அதற்குள்ளே தொடர்பு, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே அவர் நேரடி தொடர்பிலே இல்லாவிட்டாலும் பிள்ளையான் குழுவிலே இருந்ததனால் சில தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. சுரேஷ் சாலே இந்த அசாத் மௌலானாவோடு நேரடியாக தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற அன்று என்ற தகவலை அசாத் மௌலானா வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றார். அதான் மிக மிக முக்கியமான விடயம். இதிலே என்ன விடயம், ஏன் சுரேஷ் சாலே மிக முக்கிய சந்தேக நபர் என்று சொல்லப்படுகிறது பார்க்கின்ற போது, பிள்ளையான் சிறையிலே இருந்த காலகட்டம் 2018 பிற்பட்ட காலங்களில் பிள்ளையான் சிறையிலே தான் இருந்தார். இந்த பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற போது சைனி மௌலவி என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான நபர் அவரும் சிறையிலே தான் இருந்தாராம். அந்த காலகட்டத்திலே பிள்ளையானுக்கும் அவருக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்ட போது அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த தற்கொலை தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக பலர் இருக்கின்றார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். எனவே இதை பயன்படுத்துவதற்காக இந்த தகவலை சுரேஷ் சாலேனுடைய காதுக்கு கொண்டு சென்றிருக்கின்றாராம் பிள்ளையான். இதன் அடிப்படையிலே சைனி மௌலவி சொன்ன அந்த நபர்கள், குறிப்பாக தங்களை தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கின்ற அல்லது தற்கொலை தாக்குதலை நடத்த தயாராக இருக்கின்ற அந்த நபர்கள் புத்தளத்திலே இருக்கின்ற ஒரு தென்னந்தோப்பு காணிக்குள்ளே சுரேஷ் சாலேவை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்றார். இவை அத்தனையும் தனக்கும் வந்த செய்திதான் என்பதை அசாத் மௌலானா வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றாராம். எனவே புத்தளத்தில் அவர்கள் சந்தித்த பின்னர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே புலனாய்வு தகவல்களை சுரேஷ் சாலே தான் வழங்கி இருக்கின்றாராம். அதன் பின்னர் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் திட்டமிடப்பட்டதாகவும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் திட்டமிடப்படுவதற்கு முன்னரே இந்த ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபர் சார்ந்த பல தகவல்கள் வெளிவந்திருந்ததாம். ஆனால் அவர் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றார் என்ற அடிப்படையில் தகவல்கள் வெளியாகி புலனாய்வுக்கு சென்றிருக்கின்றது. அவை அத்தனையும் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த சுரேஷ் சாலே மற்றும் சில அதிகாரிகளினால் என்ற தகவலையும் கொடுத்திருக்கின்றார் அசாத் மௌலானா. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்கின்றார். இந்த தாஜ் சமுத்ரா என்று சொல்லப்படுகின்ற கொழும்பிலே இருக்கின்ற மிக உயரிய விருந்தினர் விடுதி அல்லது தங்குமிட விடுதி, அங்கே குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு இந்த ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபர் முயற்சித்திருக்கின்றார். ஆனால் அங்கே அது குண்டு தாக்குதல் நடத்தப்படவில்லை, அல்லது அது தோல்வியிலே நிறைவடைந்ததால் ஜமீல் உடனடியாக வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றதாம். இதனால் சுரேஷ் சாலே அசாத் மௌலானாவுக்கு அழைப்படுத்து அவரை ஏற்றி கொண்டு வந்து விடும்படி குறிப்பிட்டாராம் என்ற தகவலையும் அசாத் மௌலானா கொடுத்திருக்கின்றார். ஆனால் அசாத் மௌலானா மட்டக்களப்பில் இருந்தனால் அதை செய்ய முடியாமல் போனது. ஆனால் ஜமீல் அந்த தாஜ் சமுத்ரா விருந்தினர் விடுதியை விட்டு வெளியேறி அவர் இன்னும் ஒரு இடத்திலே வந்து குண்டை வெடிக்க செய்திருக்கின்றார் என்ற தகவல் தான். தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த தற்கொலை தாக்குதலை மேற்கொள்வதற்கு இடைப்பட்ட பகுதியிலே ஒரு மசூதிக்கு சென்று அங்கே தொழுகைகளிலும் ஈடுபட்டு விட்டு தான் வந்து அவர் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே சுரேஷ் சாலே ஏற்றி கொண்டு வந்து விட சொன்ன அந்த நபர் ஜமீல் தான் என்ற விடயத்தையும், அந்த ஜமீலுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் தொடர்பு இருந்தது, சுரேஷ் சாலேவுடைய வழிநடத்திலே தான் இந்த தாஜ் சமுத்ரா விருந்தினர் விடுதியிலிருந்து வெளியே வந்து வேறொரு இடத்திலே குண்டை வெடிக்க வைத்தார். இந்த ஜமீல் வேறொரு தனியார் விருந்தினர் விடுதியிலே குண்டை வெடிக்க வைத்தார், தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டார் ஜமீல் என்ற அடிப்படையிலே இப்போது அசாத் மௌலானா இந்த
பிரான்சுக்கு தேடி சென்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள், அதில் சானி அபேசகருடன் 5 பேர் சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். இந்த வாக்குமூலங்கள் அத்தனையும் கடந்த 20ஆம் திகதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே திலீப பீரிஸ் அவர்கள் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கின்றார், இந்த அறிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். அதாவது மேலதிக மன்றாடியார் நாயகம் அல்லது பிரதி சட்டமாதிபராக இருக்கின்ற திலீப பீரிஸ் அவர்கள் இந்த விடயங்களை அந்த இடத்திலே முன்வைத்தது, அறிக்கையாக முன்வைத்தது மாத்திரமல்லாமல் இவை அனைத்துக்கும் காரணம் சுரேஷ் சாலே பிள்ளையான் குழுதான் என்பதை சொல்லியிருக்கின்றார். இவை மாத்திரம் அவர் சொல்லவில்லை, கொழும்பில் இடம்பெற்ற பல கொலைகளோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார்களாம் இந்த சுரேஷ் சாலே பிள்ளையான் குழு. குறிப்பாக பிள்ளையானுடன் தொடர்பிலே மிக நெருக்கமாக இருந்த 200 பேருக்கு அரச புலனாய்வுத்துறையின் ஊடாக சம்பளம் சென்றிருக்கின்றது என்பதையும் அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார். அசாத் மௌலானா கூறுகின்றார் என்றால் அது உண்மையாக இருக்கும். காரணம், அவருக்கும் ஒருவேளை சம்பளம் சென்றிருக்கலாம். காரணம், அவரும் பிள்ளையானோடு சேர்ந்து இருந்தவர் தான். எனவே 200 பேர் வரையிலே இந்த அரச புலனாய்வு இராணுவ புலனாய்வு பிரிவினூடாக அவர்களுக்கு சம்பளம் சென்றதென்றும், கொழும்பிலே இடம்பெற்ற பல ஊடகவியலாளர்கள் கொலை தாக்குதல் சம்பவங்களிலே பிள்ளையானுக்கும் பிள்ளையான் குழுவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதில் மிக முக்கியமாக லசந்த விக்ரமதுங்க கொலை, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலையிலே பிள்ளையானுக்கும் இந்த சுரேஷ் சாலே வழிநடத்திய இராணுவ புலனாய்வாளர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்கிணங்க லசந்த விக்ரமதுங்க கொலையிலே இராணுவத்தினருக்கு தொடர்பு இருக்கின்றது, புலனாய்வாளர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பது அப்பட்டமாக தெரிந்த உண்மையாகவே இருக்கின்றது. அது பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது இப்போது வெளிவருகின்ற ஒரு விடயம். அதோடு பிரஹித் எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம், இதற்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே தெரியும், இதற்கும் இராணுவ புலனாய்வாளர்களுக்கும் தொடர்பு இருந்தது, கடற்படை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தது என்று ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம், பல சாட்சியங்களின் அடிப்படையில் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் பிள்ளையானுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது இப்போது வெளிவருகின்ற ஒரு தகவலாகவே இருக்கின்றது. மேலும் ஊடகவியலாளர் கீர்த் நோயர் தாக்கப்பட்ட விடயத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது. உபாலி தென்னகோன், ஊடகவியலாளர் உபாலி தென்னகோன் தாக்கப்பட்ட விடயத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற விடயத்தை சுரேஷ் சாலேவுக்கும் பிள்ளையானுக்கும் அவர்களோடு சேர்ந்த இராணுவ குழுவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற விடயத்தை அசாத் மௌலானா இப்போது தன்னுடைய வாக்கு மூலமாக வழங்கி இருக்கின்றார். எனவே இந்த வாக்குமூலங்கள் நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் உடனடியாக இந்த சுரேஷ் சாலை சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டு விட்டார். அவர்களெல்லாம் இலகுவாக இதனை மழுங்கடித்து விடுவார்கள். அவர் குறிப்பிட்டு விட்டாராம், அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்களை நேரடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குறுக்கு விசாரணை செய்யும் வரையிலே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒத்தையிலே முடித்து விட்டாராம். அதாவது அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து குறுக்கு விசாரணை செய்யும் வரையிலே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணி முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த வழக்கு எதிர்வரும் 7ஆம் மாதம் 1ஆம் திகதி மீண்டும் தவணையிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கைகள் சார்ந்த விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் பல ஆதாரங்களை முன்வைக்க தயாராக இருக்கின்றோம். விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஜமீல் தொடர்பாக, குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஜமீல் தொடர்பாக தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய போலீஸ் அதிகாரிகள் தொடர்பாகவும் நாங்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து முன்னிலையாகி இந்த சட்டத்தரணி திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 80% வரையிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் விசாரணைகள் நிறைவுக்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கின்றது. அது சார்ந்த தகவல்களும் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.